வினை தீர்க்கும் வேழ முகத்தானை, வேதநாயகன் மகனை, வடிவாம்பாள் பாலகனை, வடிவேலனுக்கு அண்ணனை போற்றி. ஸ்ரீ குருப்யோ நமக. தொடர்ந்து விநாயகரை பற்றி தான் நம்ம முதல்ல பார்ப்போம். மங்களாரம்பம் அப்படி இன்னைக்கு பார்க்கலாம். விநாயகர் சமஸ்கிருத டிக்ஷனரி படி விகடம்னா அதுக்கு அர்த்தம் ஹாஸ்யம் தமாஷ்னு இருக்காது, கோரம் பயங்கரம்னு போட்டிருக்கோன்னு பெரியவா சொல்லியிருப்பா, மகாபெரிவா. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் விகடம் அப்படின்னாலே அது ஹாஸ்யம் தான். ஒரு பத்திரிகை கூட, வார பத்திரிகை கூட ஆனந்த விகடன்னு தெரியும் நம்மளுக்குலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் விநாயகர் அப்படி ஹாஸ்யமாக அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கார். என்னென்னலாம் பண்ணியிருக்கார்? அப்பா அம்மா ரொம்ப கோவமாக இருப்பா, ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டு அப்படின்னா அப்பையும் போய் ஏதாவது தமாஷ் வேடிக்கை பண்ணி அவளை சேர்த்து வச்சுருவார். அப்புறம் காக்காயா போய் அகஸ்தியரை ஏமாற்றி நமக்கு காவேரி கிடக்க முடியாது, காமெடியாக பண்ணார். அப்புறம் பிரம்மச்சாரியா போய் பீஷ்ணரை ஏமாற்றி அப்புறம் காவேரி தீரத்தில் ஸ்ரீரங்கரை பிரதிஷ்டியாகும்படி பண்ணார். இப்படி அப்புறம் அதே மாதிரி ராவணனை கோகர்ண கஷேத்திரத்தில் ஏமாற்றி விளையாடி சிவலிங்க பிரதிஷ்டியாகணும். இப்படி நிறைய விநாயகர் பண்ணார். ப்ராக்டிக்கல் ஜோக்ஸ் நிறைய பண்ணியிருக்கார் வேற. ஆனால் அவர் பண்ண எல்லாமே நல்ல ஒரு இதோட நல்ல விஷயமா, கல்யாணமாக இருக்கும், மங்களமாக இருக்கும். அப்படி கள்ளவாரண பிள்ளையார்னு திருக்கடையூரில் ஒரு பிள்ளையார் இருக்கார். அவர் கள்ளவாரண பிள்ளையார்னா என்னென்னா, தப்பு பண்ணா இல்லையா தேவர்கள்லாம், அவள் பண்ணப்போ அவள் அமிர்த கலசத்தை அவள்கிட்டேருந்து எடுத்து அபேஸ் பண்ணிட்டு அப்புறம் அவள் தப்பாக உணர்ந்தப்புறம் பூஜை பண்ணப்புறம் அவளுக்கு கொடுத்தார். அந்த மாதிரி இன்னொரு பிள்ளையார் கடுக்கா பிள்ளையார்னு பேர். அவர் திருவாரூருக்கு தெற்க திருக்காராயில் அப்படின்னு ஒரு இடம், சப்தவேடங்க கஷேத்திரம். அங்கே தியாகராஜர் நடனம் ஆடினார். அந்த கஷேத்திரத்தில் ஒரு வியாபாரி என்ன பண்ணால், ஜாதிகா மூட்டில் விற்பனை பண்ணுறதுக்காக டோல்கேட்டில் என்ன பண்ணான்னா அவன் ஏமாத்தினான். எப்படி ஏமாத்தினான் அப்படின்னாக்கா, முதல்ல கடுக்கா மூட்டை, கடைசியில் கடுக்கா மூட்டை, நடுவில் இந்த ஜாதிகா அப்படி வச்சான். சுங்கவரியை கட்டாமல் ஏமாற்றிட்டு போயிட்டான். ஆனால் விக்னேஸ்வரர் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. அந்த விக்னேஸ்வரர் உடனே என்ன பண்ணார், அத்தனையும் கடுக்கா மூட்டையை மாட்டி விட்டார். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுத்தேன்னு கை வச்சுட்டு உட்காந்துட்டான். அப்புறமா அவனுக்கு புத்தி வந்தது. உடனே என்ன பண்ணா, பிள்ளையாருக்கு வேண்டிட்டு கடுக்கா மறுபடியும் ஜாதிக்காயனா அதுக்குண்டான வரியும் அதுக்கு மேலே அபராதமும் கட்டுறேன்னு வேண்டிட்டான். உடனே அவர் டக்குன்னு கடுக்காயெல்லாம் ஜாதிக்காயை மாற்றிட்டார். அந்த இடத்துல தித்திக்கு மோதக பிள்ளையாருக்கு கடுக்கா பிள்ளையாருன்னே பேர். அதுக்கப்புறம் கரும்பாயிர பிள்ளையார்னு ஒருத்தர் கும்பகோணத்தில் இருக்கார். என்ன அப்படின்னா, கடுக்காய்க்கு நேர் எதிர் கரும்பு, ஒரு கரும்புல 1000 கரும்பு. ஆனால் அந்த பிள்ளையார் முதல்ல வேற மாதிரி பேர். என்னன்னா வராக பிள்ளையார்னு பேர். எப்படின்னா, பூமாதேவியை கரியாட்சி மீட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி வராக மூர்த்தி அந்த பிள்ளையாரை வேண்டிட்டு தான் மீட்டுண்டு வந்தார். அதனால அவருக்கு பேர் வராக பிள்ளையார். அந்த வராக பிள்ளையார் தான் அப்புறம் கரும்பாயிரம் பிள்ளையார் நானார். எப்படி அப்படின்னாக்க, ஒரு கரும்பு வண்டிக்காரன் பிள்ளையார் கோயில் வாசல்ல சரக்கு எடுக்கிற ஆலைக்கு சரக்கு எடுக்கிற வழியில தங்கினான். அப்போ வண்டியில் 1000 கரும்பை கட்டி போட்டிருந்தான். விக்னேஸ்வர் கருப்பஞ்சாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா, வந்துட்டு அந்த கருப்பஞ்சாறு இது பண்ணோன்ட்டு நின்றுட்டா, அந்த பால பிரம்மச்சாரி வேஷம் போட்டுண்டோ அவன்கிட்ட போய் கரும்பு கேட்டார். அவன் தர முடியாதுன்னு சொன்னான். போயிடுவா வருவாளுக்கெல்லாம் வண்டி வேறையே வச்சுட்டு இருக்க, அந்த குழந்தை வாயை திறந்து கரிச்சே ஒன்று கொடுக்கப்படாதான்னு கேட்டாலாம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம். அதுக்கு அவன் என்ன பண்ணான்னா, இது ஒரு தினசான கரும்பு, இது கறிக்கும், ஆலையில் காய்ச்சி வெள்ளை எடுக்கிறப்ப தான் திதிக்கணும் அப்படின்னு ஒரு கதை விட்டானோ. உடனே அவள்லாம் அப்படியான்ட்டு போயிட்டாளாம். உடனே பிள்ளையார் சிரிச்சுட்டாராம். அப்போ நம்ம இந்த இடத்துல பெரியவா சொல்லியிருப்பா, உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். அவன் அப்படி போய் சொன்னோடனே என்னாச்சு, அத்தனை கரும்பும் ஒரே கரிப்பாக கறிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆலையில் கொண்டே கரும்பை இறக்கின அப்புறம் தான் அவனுக்கு சொன்னான். உடனே பிள்ளையார் காயில் வாசலில் கரும்பு கேட்ட பிரம்மச்சாரி யாருன்னு அவனுக்கு புரிஞ்சுப்படுது. உடனே தன்னோட தப்பை உணர்ந்து பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டான். உடனே சுவாமி அனுகிரகம் பண்ணி கரும்பெல்லாம் திரும்பியும் பழையபடி தீத்துவான். அதனால தான் அந்த வராக பிள்ளையார் அப்படிங்கிற பேர் கரும்பாயிர பிள்ளையார்னு மாறிது. சரி, பிள்ளையாரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது இன்னைக்கு யாரை பற்றி பார்க்கலாம் அப்படின்னாக்க, அவள் அப்பாவை பற்றி பார்க்கலாம். அவள் அப்பா ஒரு இடத்துல சாட்சிநாதேஸ்வரர் அப்படின்னு ஒரு இடம், அது திருப்புறம்பயம், கும்பகோணத்துலேருந்து 5-6 மைல் தள்ளி இருக்குது. அந்த ஊருக்கு வடக்க ஒரு மைலில் தான் கொள்ளிட நதி இருக்குது. அது சோனாட்டு ஸ்தலமாக இருந்தாலும் அந்த பாண்டிய ராஜதானியான மதுரையோட அந்த ஊரை சாட்சிநாத சாமி சம்பந்தப்படுத்தி ஒரு குட்டி மாநில ஒருமைப்பாடுன்னு சொல்லியிருப்பா பெரியவா, அந்த வடமதுரை கோபாலன் கதை மாதிரி. இந்த கதையில் எப்படின்னா, சிலப்பதிகாரம், அதாவது அந்த காவிரி பூம்பட்டினம் வரும். மதுரையில் 64 திருவிளையாடல் பண்ணார் இல்லையா சுந்தரேசர், அதில் 64வது லீலையா இந்த திருப்புறம்பய சாட்சிநாதர் கதை தான் வருது. சோழ தேசத்தில் பிறந்து மதுரையில் கொலையானா இல்லையா சிலப்பதிகாரத்தில் ஒரு கதை.
அதே மாதிரி அந்த கதையில வந்து அவ பத்தினி பெண்டரை பத்தி சொல்றச்சு அந்த ஸ்தல புராணத்து கதாநாயகி அது முன்னாடி இருந்த கற்புக்கரசியை பத்தி எல்லாம் சொல்லல. அதே மாதிரிதான் இந்த கதையிலையும். அது அந்த கதையில எப்படின்னா, காவிரி பூம்பட்டினத்துல ஒரு வணிகர் வைசியர் இருந்தார். அவருக்கு வந்து அவரோட சகோதரியை வந்து மதுரையில ஜாதிக்காரர் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான். கொஞ்ச நாள்ல அவளுக்கு ஒரு பிள்ளை குழந்தையும் பிறந்தது. அவன் மதுரையில ஹஸ்பண்ட் வீட்டுல செட்டில் ஆனான். ஆனா அப்புறம் ஏதோ காரணத்தினால பிறந்தாம் புக்காம் ரெண்டுத்துக்கும் தொடர்பு கத்திரிச்சு விட்டு போயிடுது. அப்புறம் அந்த வணிகர் இருக்கார் இல்லையா, அந்த சகோதரர், அவருக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தது. உடனே அவருக்கு அந்த முறப்பையன் ஞாபகம் வருது. மருமகன் பிறந்தானே, அவனுக்கு 10-12 வயசு இருக்குமே, வயசு வித்தியாசத்தை ஜாஸ்தி இருந்தாலும் முறை விட்டு போகாம அவனுக்கு தான் பொண்ணை கொடுக்கணும் முடிவு பண்ணார். இருந்தாலும் அதுக்கு ரிசர்வேஷன் அந்த உறவை ரெனியூ பண்ணிக்கிறது இல்லை. அதனால அவர் வந்து அப்படியே பேசாமல் விட்டார். போய் அநேக வருஷங்கள் ஓடுபடுத்தி பொண்ணு கல்யாண வயசு அடைஞ்சிட்டான். ஆனால் துரதிருஷ்டம், அந்த வணிகர் அவரோட சம்சாரம் 2 பேரும் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அப்புறம் அந்த பொண்ணு பாவம் கல்யாண வயசுல அந்த குழந்தை அனாதையா அந்த பொண்ணு நின்றுது. அப்போ தனக்கு ஒரு அத்தான் உண்டு, அவளுக்கு தான் நான் கொடுக்கணும்னு அப்பா நினைச்சிருந்தாருன்னு தெரிஞ்ச உடனே பாவம் அந்த பொண்ணு அவனையே ஹஸ்பண்டா நினைச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுது. உடனே ஊர்க்காரெல்லாம் என்ன பண்ணா, அந்த பொண்ணை இறக்கம் காட்டிட்டு அவனோட அட்ரஸ் எப்படியோ கண்டுபிடிச்சு மதுரை இருந்தா இல்லையா, அவனுக்கு ஓலை அனுப்பிச்சா. உடனே அவனுக்கு காவேரி பூம்பட்டினம் வந்தான். மதுரை எங்க இருக்கு, காவேரி பூம்பட்டினம் எங்க இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் குழந்தைகள் கூட இருந்தது. ஆனாலும் அந்த காலத்துலலாம் 2ஆம் கல்யாணம் வழக்கம். 2வது அவ வணிக ஜாதியில இது ரொம்பவே காமன். அதனால வந்தான். சரின்ட்டு அவன் மாமா பொண்ணுக்கு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டோம். சரி போகிறதான் போகிறோம், சோழ நாட்டில் கொஞ்சம் சேத்திராடம் பண்ணிவிட்டு மதுரைக்கு திரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு போனோம். இப்போ காவேரி பூம்பட்டினத்தில் என்னெல்லாம் பண்ணோமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு மாமா பொண்ணோட ஊருக்கு கிளம்பினோம் யாத்திரை. அந்த பொண்ணோட துரதிருஷ்டம் அவளோடய தொடர்ந்து போச்சு. என்னன்னா, திருப்புறம்பய கஷேத்திரம் அவள் ஒரு நாள் ராத்தங்க வேண்டி வந்தது. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ஒரே அலுப்பாக இருந்தது, புழுதியும் இதுவுமா இருந்ததுனால நம்ம என்ன பண்ணால் கோயில் கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற மடப்பள்ளிக்கு போய் பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்து வன்னி மரம் ஸ்தல விருட்சம் அது கீழே உட்காந்து 2 பேரும் சாப்பிட்டான். அப்புறம் பிரகாரத்திலேயே தள்ளி தள்ளி படுத்துட்டு தூங்கி போயிட்டான். ராத்திரி பாதி ராத்திரியில் ஒரு பாம்பு வந்து அவனை தீண்டிடுத்து. ஐயோ அப்படின்னு கத்துறான், உயிர் போயிடுத்து. அந்த பொண்ணு எழுந்து வந்து பார்த்தா அப்படியே நீளம் பறிச்சு அவன் போயிருக்கான். அவன்கிட்ட பேச்சு மூச்சே இல்லை, நடுங்கி போயிட்டான். என்ன பண்றது, அவளை தொட்டு அவ கல்யாணம் ஆகல, என்னால் தொட்டு பார்க்காம பாவம் பக்கத்தில் இருக்கிறவாளை எழுப்பி சொன்னா அவன் போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு பாவம் கதறி அழறது. பொழுதும் விடிஞ்சுடுத்து. அப்போ திருஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்திருந்தார். அவர் காதுக்கு இந்த துக்க சமாச்சாரம் போன உடனே அந்த பொண்ணை இறக்கம் கொண்டு நேரம் வந்தார். உடனே அவர் ஹால விஷம் பானம் பண்ண சுவாமிகிட்ட போய் அந்த மதுரை வணிகனுக்கு விஷத்தை இறக்கி மறுபடியும் உயிர் கொடுக்கணும்னு பதிகம் பாடினார். அப்போதியடிகள் பிள்ளைக்கு அப்பர் பாடினா மாதிரி, அப்போதியடிகள் பிள்ளைகளையும் பாம்பு திண்டி அப்பர் பாடினார் இல்லையா, அதே மாதிரி. அப்போ திருமருகள்ல அதே மாதிரி ஞான சம்பந்தர் வந்து இன்னொருத்தருக்கும் விஷயம் இறங்குறதுக்காக பாடியிருக்கார். அதில் வந்து பெரிய புராணத்தில் இருக்கு. இந்த விஷயம் வந்து அந்த ஊர் ஸ்தல புராணத்திலையும் திருவிளையாடல் புராணத்திலையும் இருக்கு. இந்த திருவிளையாடல் புராணத்துல கடைசி கதையாக தானே சொல்லியிருக்கு. சிலப்பதிகாரம் வந்து சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுக்கு பல நூற்றாண்டு முடியுது. ஆனா அதுலயும் அதே மாதிரி ஒரு கதை வருது. பகவான் வந்து பெரியவா சொல்லியிருப்பா, அதே மாதிரி ஒரு கதையோடைய 3 பத்தினி பெண்களை தமிழ்நாட்டுல படத்தை விளையாடி இருக்கான்னு. அப்புறம் அவர் பாடுறார், என்ன பாடுறாருன்னா, நீ மசானவாசி பிணம்புகு மயானம் புரிந்தனை, ஆனாலும் யமன் கபலீகரம் பண்ணிவிட்ட உயிரை கூட ஒன்னால வெளிப்படுத்த முடியுமே, விழுங்குயிர் உமிழ்ந்தனை அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிய அந்த ஆளுடைய பிள்ளையார் அப்படின்னு பெயர் பெற்ற அந்த சுந்தர சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாடுறார். பாடினோடனே திருப்புறம்பயத்தில் அது வேண்டி பாடுறார். அப்போ உடனே சுவாமி அனுகிரகம் பண்றார். அந்த விஷம் ஏறின வேகத்திலே கிடுன்னு இறங்குறது. மாண்டவன் மீண்டான் பால அது நிஜமாகும். உடனே அவர் சொல்றார், அப்பா இன்னமும் அந்த பொண்ணை காக்க வைக்காத, முதல்ல கல்யாணத்தை பண்ணிக்கோ, அப்புறம் கஷேத்திராடன் பண்ணிட்டு மதுரைக்கு தம்பதியா போய் சேருங்கன்னு உத்தரவு போட்டுட்டு கிளம்பி போயிடுறார். சம்பந்தமூர்த்தியால அவரும் பழிச்சுடுறான். சரி, மகான் சொன்னதை மீறப்படாது. ஆனால் இங்கே கல்யாணம் ஆச்சுன்னு ஊரில் போய் சொன்னால் ஊர்க்காரா சாட்சி கேட்பாள, யாரை வந்து பிடிச்சி வர சொல்ல முடியும்? சரின்ட்டு அவளுக்கு ஒரு யோஜனை தோணுது, சுவாமியை தான் சாட்சின்னு வச்சுப்போம். சுவாமி நினச்ச உடனே சிவலிங்கம் மட்டும் இல்லாமல் அந்த கோயில் இருந்த முழு செட்டப்பும் வச்சுட்டா சாட்சியா. அதாவது அவன் களைச்சி வந்தப்போ அந்த குளிக்கிறதுக்கு குழுன்னு ஜலம் கொடுத்த கிணறு, அப்புறம் சாப்பிட உட்காண்ட வன்னி மரம், அப்புறம் அந்த எல்லாத்தையும் சாட்சியா வச்சுட்டு, அப்புறம் சில பேர் விரிவா சொல்லுவா, சில பேர் கண்டதுக்கு பதிலாக மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க, நம்ம 2ஐயும் வச்சு கொண்டிருப்பார். அதனால வன்னி அப்புறம் கிணறு மடப்பள்ளி எல்லாத்தையும் சாட்சியா வச்சுட்டு அவளை கல்யாணம் உனக்கு வந்து எல்லாத்தையுமே சாட்சியா வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு மாமா பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிடுவோம். லிங்கங்கிறதே அக்னி ஸ்வரூபம் தான், அக்னினால அக்னி, அதனால 2 அக்னி சாட்சி.
தம்பதியாக மதுரைக்கு திரும்புகிறான். திடுதிப்புன்னு மாமா பொண்ணு ஒன்று ஒருத்தையை கூட்டிகிட்டு ஒரு இளையாளை அழிச்சுன்னு வந்திருக்கான்னு மூத்தாளுக்கு ரொம்ப கோவம், ஆத்திரமும் வந்தது, அசூயும் வந்தது. ஆனாலும் மென்று முழுங்கிட்டு வேறு வழி இல்லாமல் அவளை ஆரத்தி கழிச்சு கூட்டின்னு போனான். அப்புறம் சண்டான்னு இல்லைனாலும் கோல்டு வாரும்பாள், அப்படி அவளுக்குள்ள ஒரு இது இருந்தது. அப்போ அந்த இவளுக்கு இளையாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அப்போ ஒரு நாளைக்கு மூத்தாளோட பிள்ளை வந்து இளையா பிள்ளை என்னன்னா பயங்கரமாக அடிச்சுடுத்து. எவ்வளவோ பொறுமையாக இருந்த இளையாள் வந்து அந்த அடித்த பிள்ளைய வந்து அதட்டினா. அப்போ கூட அவள் வந்து அந்த பெரிய அந்த மூத்தா குழந்தைய அடிக்கல, அதட்ட தான் செஞ்சான். ஆனாலும் அது வரைக்கும் காத்துட்டு இருந்த மாதிரி இந்த மூத்தாள் எரிமலை மாதிரி வெடிச்சான். குலங்கோத்திரம்லாம் இல்லாமல் மறுபடி கல்யாணம் பண்ணிக்காமல் என் புருஷனை கையில் போட்டுண்டேன்ட்டு ரொம்ப சின்ன பாஷையில் ஒரு வார்த்தை சொல்லி, அப்படிப்பட்டவளுக்கு சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி சட்டப்படி இந்த வீட்டுக்கு வாரிசாக இருக்கிற பிள்ளையை ஏசுறதுக்கு வாய் இருக்கா அப்படின்னு ஒரு பாட்டம் திட்டி தீத்துட்டான். அப்படியே அந்த பொண்ணு அவமானத்தில் குறுகி போய் நேராக அப்படியே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு ஓடுறான். பொற்றாமர குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி சன்னதிக்கு போய், அப்பா உன்னையும் ஸ்தல விருட்சத்தையும் அபிஷேக கிணத்தையும் நைவேத்தியம் பண்ண மடப்பள்ளியும் வச்சுக்கலான்னு சொல்லி சாட்சி சொல்லி தானே என் முறமாப்பிள்ளை அத்தான் என்னை கைப்பிடிச்சார். ஆனால் இன்னைக்கு ஒருத்தி சந்தேகப்பட்டு வாய் விட்டு சொல்கிறான்னா எத்தனை பேருக்கு என் மேலே வேற மாதிரி சந்தேகம் இருக்குமா? எல்லாரும் சந்தேகத்தையும் நீ தான் திருத்தி வைக்கணும், இல்லைன்னா உன் சந்நிதியிலேயே உயிரை விட்டுடுவேன்னு கதறினான். உடனே உன் மூத்தாளையும் ஊராரையும் இங்கே அழிச்சுடுவான்னு சுவாமி அஸ்ரீரியா சொன்னார். அப்படியே போய் அழிச்சுட்டு வரா. சுந்தரேஸ்வர சுவாமி சோமசுந்தர கடவுள் சொக்கநாத பெருமாள் அப்படின்னு சொல்கிற பகவான், அன்போடு சொல்லப்படுற அந்த பகவான் 64வது இல்லையா தாமே நேரில் ஒன்றும் சொல்லலை, ஆனால் சினிமாவில் ஒரு ட்ரிக் ஷாட் மாதிரி திருப்புறம்பயத்து சாட்சிகளை மதுரையில் தன் சந்நிதிக்கே வர வச்சு காமிட்டார். அதாவது சந்நிதியில் ஈசான் மூலையில் திருப்புறம்புற சிவலிங்கம், வன்னி மரம், கிணறு, மடப்பள்ளி எல்லாம் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே சாட்சி சொல்கிற மாதிரி வந்து தோணிது. ஒரு முகூர்த்த காலம். அப்புறம் எல்லாம் யதாஸ்தானம் போயிடுது. ஒரே அதிசயப்பட்டு அந்த இளையாளோட பக்தியை அப்படியே பாராட்டி ரொம்ப கொண்டாடிது. உடனே மூத்தா வந்து மன்னிப்பு கேட்டுண்டா. ஆனால் கணவனுக்கு ரொம்ப கோவம், அவளை தள்ளி வைக்க தீர்மானம் பண்ணான். அப்போ அந்த இளையாள் சொன்னான், அப்படி பண்ணாதீங்க, எல்லாருக்கும் தோணக்கூடிய சந்தேகம் தான் அக்காவுக்கும் தோணிருக்கு. ஆனால் அவள் மறைக்காமல் சொன்னதுனால இந்த சின்னவளோட கற்பு பக்தி சுவாமியை நிரூபித்து காட்டிட்டார், உலகம் தெரிய பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோடனே புருஷனும் மனசை மாற்றிட்டான். கதை வந்து மங்களகரமாக முடிஞ்சுது. இந்த மாதிரி சிவலீலைகள்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு சம்பந்தமூர்த்தி சுவாமிகளையும் சேர்த்து பார்த்துட்டோம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான்.